சண்டே ப்ரோக்ராமாக வந்து ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு அருமையான ஹில் ஸ்டேஷன் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா எங்கள் ஊர் வந்து போகிற வழியிலெல்லாம் வயல்வெளியாக இருக்கும். இந்த பறவைகள் பறக்கிறது, ஆங்காங்கே வந்து மாடுகள்லாம் கட்டி வச்சுருக்கிறது, ஆற்றுலலாம் தண்ணி பயங்கரமாக ஓடுது. ஏன்னா மழை பெஞ்சிட்டே வரனால செந்தண்ணி வந்து ஆற்று ஃபுல்லாக அப்படி ஓடும். இந்த இயற்கையிலலாம் அழகெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு குட்டீஸோட வந்து தோட்டத்துக்கு போய்ட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறதா ப்ரோக்ராமு. சரி, அவங்க தோட்டத்துக்கு போனோடனே அங்கே இருக்கிற நாயெல்லாம் அப்படியே உடச்சிட்டுலாம் வரும். எப்போவுமே கிராமத்தில் வந்து தோட்டத்துக்கு போனோம்னா அங்கே வரவங்களுக்கு வந்து இளநீ வெட்டி கொடுப்பாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொட்டி தண்ணியில் வந்து இந்த தோட்டத்துக்கு போனோன்னா கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய தென்னை மரத்தில் வந்து தேங்காயெல்லாம் இறக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து யாராவது ஃப்ரெண்டுங்க கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து இளநீ வெட்டி கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பழக்கம். அப்படி தான் வந்து குட்டீஸ் வந்து தேங்காய் இளநீலாம் வெட்டி கொடுத்தா அப்படி சாப்பிட்டுட்டு சரி குட்டீஸையும் கூட்டிகிட்டு சரி நாங்கள் வந்து என்னென்னா எங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு குண்டேரி அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை இருக்குது. அது மலை ஓரத்தில் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த குண்டேரி பள்ளத்துக்கு போனோம். சரின்னு சொல்லிட்டு குட்டீஸ் கூட வந்து டூ வீலரில் வந்து அந்த குண்டேரி பள்ளத்துக்கு போனோம். கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ பாருங்கள். அந்த குண்டேரி அணையை வந்து சீனரிலாம் செம்மையாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள்.